தாயம்பல் வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற அண்ணாமலை அவர்கள் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்பதற்காக உங்களை தேடி நாடி வந்திருக்கின்றார்கள். நான் உங்களுடைய மாவட்ட கவுன்சில் என்கின்ற முறையிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே வெற்றி பெற்றனால் உதிரி பாளையத்திற்கு மட்டும் 40 லட்சம் ரூபாய் நிதிகளை கொடுத்திருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 சாலைகள் அமைப்பதற்கும் ஒரு கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்குமாக மொத்தமாக 40 லட்சம் ரூபாய்களை நானே கொடுத்திருக்கின்றேன். வருங்காலத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணாமலை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஏராளமான நிதிகளை உங்கள் ஊருக்கு பெற்று தந்து முத்துக்கொண்டபுதூர் ஊராட்சியிலே ஒரு தண்ணீர் பெற்ற ஊராட்சியாக மாற்றி காட்டுவார் என்பதிலே பையமில்லை. நீங்கள் எல்லாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, மத்திய அமைச்சராக இங்கே வருவார். அப்பொழுது நீங்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையிலே புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் நேரம் இல்லாத காரணத்தால் உங்களிடத்தில் ஒரு சிற்றுரையை மட்டும் அறிவுரை செல்கிறோம். இன்னும் 3 பாயிண்ட் இருக்கின்ற காரணத்தால் நேரடியாக உங்களிடத்திலே பேசுவார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, பெரும் எழுச்சியோடு இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுதுமே அரசியல்ல சொல்லுவாங்க, பெண்களும் இளைஞர்களும் வீதிக்கு வந்துவிட்டால் பெரிய அரசியல் புரட்சி களத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வாங்க. அப்படிப்பட்ட அரசியல் புரட்சி என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா சகோதர சகோதரிகள், பெண்கள் எல்லோரும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளோடு, தாய்மார்கள் எல்லோரும் முதல் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம் இது உங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக அரசியல் மாற்றம் நடக்கும். அதே நேரத்தில் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு மக்கள் பிரதிநிதியாக உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை செயல்படுவார் என்கின்ற முழு நம்பிக்கையோடு இங்கே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஐயா, இந்த தேர்தலை பொறுத்தவரை தாய்மார்களே, இது கட்சியை பார்த்து ஓட்டு போடுற தேர்தல் இல்லை. இந்தியாவில் சில தேர்தலை மனிதர்களை பார்த்து ஓட்டு போடுவோம். எந்த கட்சியாக இருந்தாலும் கூட சில தேர்தல் மனிதர்களை பார்த்து ஓட்டு போடுவோம். அப்படிப்பட்ட தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து நாம் வாக்களிக்கின்றோம். கடந்த 10 ஆண்டுகளாக முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய பிரதமர் அவர்கள் தன்னுடைய தாய் இருந்த பொழுது கூட வெறும் 2 மணி நேரம் ஈமச்சடங்களை இருந்துவிட்டு அரசு விழாக்களை மறுபடியும் பங்கேற்ற ஒரு கடமை உணர்வு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு 3வது முறையாக நம்ம முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். நாம் எல்லோரும் கூட தீர்மானம் செய்திருக்கின்றோம், இன்னும் வலிமையாக, ஆழமாக, பலமாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பிரதமர் அவர்களை அமர்த்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் ஐயா, பிரதமருக்கு வலிமையாக அமரும் பொழுது நம் உள்ளூருக்கு என்ன பிரயோஜனம்? எப்படி நம்முடைய உள்ளூர் பிரச்சனையை நாம் தீர்ப்பது? விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும், எங்க இருக்கக்கூடிய விசைத்தறி பிரச்சனையாக இருக்கட்டும், தொழிற்சாலைகள் பிரச்சனையாக இருக்கட்டும், அதையெல்லாம் பாராளுமன்றத்தில் எடுத்து பேசுவதற்கு ஒரு மனிதன் வேண்டும். அந்த மனிதன் பேசும்பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். அதுவும் ஆளும் கட்சியை சார்ந்த அந்த மனிதன் இருக்கும் பொழுது வேகமாக வேலை செய்ய முடியும். 10 ஆண்டுகளாக மோடி இருந்தும் கூட இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌன விரதம் காத்ததால கோயம்புத்தூர் பகுதிக்கு வர வேண்டிய நல்ல திட்டங்கள் எதுவும் வரலையா? அதனால்தான் உங்களுக்கு முன்னால் நான் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த முறை மோடி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது உங்களுடைய அன்பு தம்பி, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுக்கு சேவகனாக இருப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. ஐயா, நம்முடைய கனவை பெருசுங்கய்யா. ஒரு காவல்துறை அதிகாரியாக 10 ஆண்டு காலம் பணி செய்துவிட்டு அரசியல் இருக்கு. அதுவும் தமிழக அரசியல போராடி கொண்டிருக்கின்றேன். அவர்கள் மத்தியில போராட்டம் தான் எனக்கு வாழ்க்கை. தினமும் சண்டை அவங்களோட காரணம். தமிழக அரசியல் இருக்கக்கூடிய அரசியலும் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசியலும் முற்றிலும் வேறுபட்டார்கள். நம்முடைய அரசியல் என்பது லஞ்ச லாவண்யம் இல்லாம, ஜாதி சாராம, மக்களை மக்களால் பார்த்து வளர்ச்சியை முன்னிறுத்தக்கூடிய அரசியல். ஆனா 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் வேறு விதம். ஏதாவது இருந்தாலும் கூட நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், நமக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும், இப்படித்தான் 70 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் இருக்கு. அதை எல்லாம் உடைப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தல். அதனால பெரியவர்களை, தாய்மார்களை மறந்து விடாதீர்கள். ஒரு நல்ல மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். உங்களிடம் அதிக நேரம் பேச வேண்டும் என்கின்ற ஆசையை நான் 10 மணிக்கு மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. இன்னும் 3 பாயிண்டில் போன மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த 13 நாட்கள் நீங்கள் அண்ணாமலையாக வாக்கு செய்ய வேண்டும். தாய்மார்கள், பெரியவர்களுக்கு என்னால் எல்லா வீட்டுக்கும் வர முடியாது, நேரம் குறைவா இருக்கு. எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கி மக்களை சந்தித்து அவங்க கையை பிடித்து அன்பு பாராட்டி வாக்கு கேட்க வேண்டும் என்கின்ற ஆசை 21 லட்சம் பேர் இருக்கக்கூடிய தொகுதிங்க, பெரிய தொகுதி. அதே நேரத்தில் நான் மாநில பிரச்சாரமும் செய்து கொண்டிருக்கின்றேன். 39 பாராளுமன்ற தொகுதி போனமையா.
அதனால்தான் உங்ககிட்ட நான் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். என்னால் எல்லாத்தையும் போய் பார்க்க முடியாது. ஆனா உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள்ட்ட என்னை பற்றி சொல்லணும். மோடி ஐயாவை பற்றி சொல்லணும், தாமரையை பற்றி சொல்லணும். ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்க வாக்கு சேகரிக்கணும். காரணம், நான் போராடுவது உங்கள் குழந்தைகளுடைய தலைமுறைக்காக. குழந்தைகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். அடுத்த 25 ஆண்டுகள் எங்கிட்ட விட்டுருக்கேன். என்னுடைய பொறுப்பு தரமான கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, வேலை வாய்ப்பு, தொழிற்சாலைகள் எல்லாம் 25 ஆண்டுகள் என்னை அர்ப்பணித்து முழுமையாக நான் மாற்றி காட்டுகின்றேன். ஆனா இந்த 13 நாட்கள் மட்டும் நீங்கள் எனக்காக எல்லா வீடுகளுக்கும் சென்று தாய்மார்கள் எல்லாம் சந்தித்து அண்ணாமலை ஓட்டு போடுங்க, முதல் பட்டம் அமுத்துங்க, தாமரை சின்னத்திற்கு வாக்களிகள் என்று அன்றோடு நீங்கள் பேச வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துவிட்டு வந்திருக்கூடிய எல்லா பெரியவர்கள், தாய்மார்கள், அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து நம்மோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். இந்த பகுதியினுடைய மாவட்ட கவுன்சிலராக இருக்கக்கூடிய அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவங்க நம்மோடு இருக்கிறாங்க. கோபால் சாமி அவங்க இருக்கிறாங்க. அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல அண்ணன் முரளி அவர்கள் நம்முடைய பொதுச்செயலாளர் அவரும் கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களோட விஜயக்கிறீங்க. சூலூர் தாலுகா முத்துக்கோண்டன்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட 4000 மக்கள் வசிக்கும் முதலிபாளையம் கிராமம் தேசிய நெடுஞ்சாலை எண் 544க்கு வடக்கு இருக்கு. இதற்கு நிச்சயமாக ஒரு பாலம் வேண்டும். முன்னாடி 1 கிலோமீட்டர் சுற்றி வர்றீங்க, நிறைய விபத்துகள் ஆகுது. இதே மாதிரி பெருந்துறையில சொன்னாங்க ஒரு 67 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி ஒரு பாலத்துக்கு இருக்கு. அருமையான வரவேற்பை கொடுத்த பகுதி வாழ் மக்களுக்கு நன்றி நன்றி என கூறி தாமரை கண்டு